மதிப்பிற்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, சட்டப்பேரவை அலுவலர்களே, ஊடக நண்பர்களே, தமிழக சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். It is my honor to deliver the inaugural address of the Legislative Assembly for the year 2024 in this august house. I extend my warm greetings to everyone for the new year, and I wish that this year brings more happiness, prosperity, and well-being to everyone on factual and moral grounds. I lending my voice to them would constitute constitutional travesty. Hence, with respect to the House, I conclude my address. Wish this House a productive and healthy discussion for the good of the people. Valga Tamil Nadu, Valga Bharatam. Jai Hind, Jai Bharat, Nandri. மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே, வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தில் எனது உரையை நிகழ்த்துவதை நான் பெரும் பேறாக கருதுகிறேன். அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இப்புத்தாண்டில் நமது மாநிலத்தில் மகிழ்ச்சியும் வளமும் நலமும் தழைத்தோங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து இந்த அரசின் உயர்ந்த நோக்கங்களை காலத்தை வென்ற ஐயன் திருவள்ளுவரின் குறள் ஒன்றை குறிப்பிட்டு எனது உரையை தொடங்க விரும்புகின்றேன். பிணியின்மை செல்வம், விளைவின்பம் ஏமம், அணி என்ப நாட்டில் இவை 5. மக்களுக்கு நோயற்ற வாழ்வு, விளைச்சல் மிகுதி, பொருளாதார வளம், இன்ப நிலை, உரிய பாதுகாப்பு ஆகிய 5ம் ஒரு நாட்டுக்கு அழகு.